அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டுக்காலில் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆட்டுக்காலை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன். அந்த கருப்பு இதெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு, சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த சூப்புக்கு வந்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி, சீரகம் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை அரைச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு பழம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 8 இல்லைன்னா ஒரு 10 விசில் விட்டு சிம்லேயே வச்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.